அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சரவானந்தாவின் இனிய வணக்கங்கள். அவையின் ஆத்திச்சூடி, பருவத்தே பயிர் செய். நாம் செய்யக்கூடிய விவசாயம் எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன பயிர்கள் செய்ய வேண்டும், பயிரிட வேண்டுமோ அப்படி பயிரிட்டால்தான் அந்த பொருட்கள் நன்கு விளைந்து நமக்கு நல்ல மகசூலை தரும். அதுபோல எந்த ஒரு செயலையும் அந்த உரிய காலத்திலே செய்து முடிக்க வேண்டும். அதுதான் பருவத்தே பயிர் செய் என்று அவை சொல்லுகிறாள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னா, ஜென்ராலிட்டிக்ஸ்ல மீசில்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டை பார்க்க போறோம். மீசில்ஸ் அப்படின்னா என்ன? இது தட்டம்மை. இது ஒரு அபாயகரமான வைரல் இன்ஃபெக்ஷன். இந்த மீசில்ஸ் ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா காய்ச்சல், கண் சிவத்தல், சொறி, தலைவலி, இருமல் போன்ற சிம்டம்ஸ் எல்லாம் ஏற்படும். அடுத்ததாக நிமோனியா, மூளையில் வீக்கம், காதில் இன்ஃபெக்ஷனு, வயிற்றுப்போக்கு, கண் பார்வை டேமேஜ் ஆகிறது, அதுக்கு அடுத்து மரணம். இவ்வளவு மோசமான இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன் தான் மீசில்ஸ் அப்படிங்கிற அந்த நோய், தட்டம்மை. இந்த நோயை வராமல் தடுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த நோய் வந்தவுடனே அதை குணப்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் சரி, வந்தவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை எல்லாம் நீக்குவதாக இருந்தாலும் சரி, எந்த மருத்துவம் சிறப்பாக வேலை செய்யும் என்று சொன்னால் ஹோமியோபதி மருத்துவம் மிகச் சிறப்பாக வேலை செய்யும். ஹோமியோபதியில் இருக்கக்கூடிய கேம்ஃபர், கார்போவேஜ், பல்செட்லா, சல்ஃபர் போன்ற மருந்துகள் மிகச் சிறப்பாக வேலை செய்து இந்த வைரஸ் கிருமியினை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழித்து ஒழித்துவிடும். அதனால இது மூலம் எந்த வைரஸ் கிருமியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஹோமியோபதி மருந்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அது மிக விரைவாக குணப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் எதுவாக இருந்தாலும் அது வராமல் தடுக்கக்கூடிய சக்தி படைத்தது ஹோமியோபதி மருந்துகள் என்பதனை தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இது போன்ற செய்திகள் உங்களை வந்து சேர்வதற்கு சர்வம் யூடியூப் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.